தங்கம் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியதைத் தொடர்ந்து ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 632 ரூபாய் குறைந்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதை தடுத்து நிறுத்த கோரியும் நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்கும் விதமாகவும் தங்கத்தை இறக்குமதி செய்ய கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன்படி தனியார் நகை ஏற்றுமதி நிறுவனங்கள் தங்கத்தை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டதோடு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியும் 10% உயர்த்தப்பட்டது. இந்நடவடிக்கையின் காரணமாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை விகிதம் குறைந்ததோடு ரூபாயின் மதிப்பும் உயர்வை கண்டது. இந்நிலையில் தங்கத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என நகைக்கடை அதிபர்கள், டீலர்கள், வங்கிகள், வர்த்தக அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. இதை ஏற்றுக்கொண்ட ரிசர்வ் வங்கி தங்கத்தின் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக அறிவித்தது. இதன் பலனாக 20க்கும் மேற்பட்ட தங்க ஏற்றுமதி நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் வங்கிகள் தங்கத்தை இறக்குமதி செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பலனாக தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 632 ரூபாய் குறைந்து 21,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 79 ரூபாய் குறைந்து 2,643 ரூபாயாக இருந்தது. அதேபோல வெள்ளியின் விலையும் 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 43 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,025 ரூபாயாக இருந்தது. ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து தங்கத்தை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் இறக்குமதி செய்யும் தங்கத்தின் அளவில் 20% நகைகளாக செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். எஞ்சிய 80% உள்நாட்டு விற்பனைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விதியை பின்பற்றியாக வேண்டும். உலக அளவில் சீனர்களுக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள்தான் தங்கத்தை அதிக அளவில் வாங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.